ஜாதிக்காய் இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன வரையா மேலே இருக்கும். ஓகேவா? க்ளோஸா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வரையா இருக்கிறது என்ன, அதாவது ஒரு லைன்ஸ் மாரி சின்ன சின்ன லைன்ஸ் மாரி தெரியும். ஸோ இது என்ன அப்டின்னா, இந்த மாதிரி அதில ஒரு பூ வந்து ஒண்ணு சுத்தி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஜாதி பத்ரி. இத வந்து நம்ம இந்த பூவ தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. பிரியாணி மாரி ஐட்டம்ல செய்யும்போது பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஜாதி பத்ரின்னு சொல்லுவோம் நம்ம. வட இந்தியால ஜாவித்ரி அந்த மாரியும் சொல்லுவாங்க. இது வந்து அந்த இதில பற்றி இருக்கிறதுனால தான் ஜாதி பத்ரி, ஜாதிக்காயில பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா, அந்த இது பற்றி இருந்த அந்த இடம் வந்து அதில ஒரு தழும்பு மாரியே அப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அதில. ஓகேயா? ஸோ அந்த ரிம்மெல்லாம் அந்த இதெல்லாம் தெரியுது இல்லையா? வரி வரியா இருக்கிற மாரி. இதெல்லாம் அதுடைய தடம் தான். இப்படி இருக்கிற காய் தான் ஜாதிக்காய். நெறைய பேருக்கு கடுக்காய்க்கும், ஜாதிக்காய்க்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இதையெல்லாம் நான் காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த மாரி கோடு கோடா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஜாதிக்காய்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு பாலிஷ்டா ஒண்ணு இருக்கும். அது வந்து கடுக்காய் அவங்க குடுத்துருக்கிறதுல. ஓகேயா? ஸோ இப்போ இது ஜாதிக்காய எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். இது எப்படின்னா, நம்ம இந்த கரம் மசாலா கொஞ்சம் போட்டாலே வாசம் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு இப்போ குக்கிங் பண்ணும்போது, இனிப்புலாம் பண்ணும்போது ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டாலே நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ஃபுட்டுக்கு. ஸோ அதே மாரி தான் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் இதுவும் ஒரு ஸ்பைஸ் ஐட்டம் தான். ஸோ இதெல்லாம் வந்து குறைவான அளவுல தான் பயன்படுத்தணும். ஜாதிக்காயோட யூஸ் என்ன அப்படின்னா, இது வந்து மன அமைதிய குடுக்கும். குழந்தைங்களுக்கு புதுசா இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அத வந்து கொஞ்சம் குறைச்சு நார்மலா ஸ்லீப் பண்றதுக்கு தான். இது வந்து ஒரு ஸ்லீப் இன்டியூசிங் தான். ஆனா நம்ம அளவு வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் போடுங்க. பவுடரா யூஸ் பண்றதா இருந்தா, பட் பேபீஸ்க்கு பவுடரே யூஸ் பண்ண வேணாம். லேசா இத ஸ்க்ராப் ஒரு தடவ பண்ணி எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் குடுத்தா அந்த இத மட்டும் நம்ம டச் பண்ணி அது தண்ணீல கலந்து அப்படி குடுத்தா போதும். ஓகே. தண்ணிய ஃபர்ஸ்ட்டு அந்த கல்ல தண்ணி வச்சு அதில லேசா உரசி கொஞ்சம் விரத குடுத்தாலே போதும். அது ஸ்லீப் இன்டியூசிங் பர்ப்பஸுக்கு தான். அது போக மன அமைதிய குடுக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்குமே பெரியவங்களுக்குமே யாருக்கெல்லாம் மன அமைதி இல்லன்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ அவங்கலாம் இத வந்து பயன்படுத்தலாம். இது எல்லாமே ஜாதி பத்திரி தான். இந்த மாரி இத வந்து பயன்படுத்துங்க. ஓகே. அப்புறம் இது வந்து பவுடர் ஃபார்ம்லயும் விக்குது. இது நான் வாங்குன பவுடர். நட்மெக் பவுடர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நட்மெக் பவுடர். இதுவும் வாங்கலாம் நீங்க. ஸோ இது பயன்படுத்துனீங்கன்னா, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் ஸ்பூன் வந்து பால்ல போட்டு குடிக்கலாம். பெரியவங்களும் குடிக்கலாம். தேங்க் யூ.